ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கமகமன்னு ஒரு இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல சுட சுட சாஃப்டான பஞ்சு மாதிரியான ஒரு 3 இட்லி எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் இட்லி பொடி வச்சு நல்லா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடான இட்லி கூட இந்த மாதிரி ஒரு இட்லி பொடி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்னோட விகாசனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இன்றைக்கி இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு உருட்டு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கிறேங்க. இது 150 கிராம் அளவுக்கு வரும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். அடுப்பு நல்ல லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. நம்ம உருட்டு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வறுக்கும்போது பொடி நல்ல வாசமாக இருக்கும். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு எந்த அளவுக்கு நம்ம வாசனை வர வரைக்கும் வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு பொடி நல்லா வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வறுத்துக்கிறேன். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்ப இன்னும் ஒரு 3லேருந்து 3.5 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். எனக்கு இந்த உளுந்தம்பருப்பு வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 6.5 நிமிஷம் ஆணுச்சுங்க. நல்ல நிறம் மாதிரி வரட்டும். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா நிறம் மாதிரி நல்லா வாசனை கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாகவும் வரணும். எண்ணெய் அதிகமாக போட்டுறக்கூடாது. எண்ணெய் லைட்டாக வறுபடுறதுக்கு அளவுக்கு மட்டும் எண்ணெய் போட்டால் போதும். இப்போ அப்படியே பிளேட்டில் போட்டு நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்தது கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 100 கிராம் அளவுக்கு வரும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1லேருந்து 1.5 நிமிஷம் வறுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு ரொம்ப நிறம் மாறிடுச்சுன்னா கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். அதனால் பார்த்து பக்குவமாக வறுத்துக்கோங்க. 1.5 நிமிஷம் கழித்து அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. எனக்கு இந்த கடலைப்பருப்பு வறுக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் மட்டும்தான். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நல்லா நம்ம வறுத்தா தான் பொடி அரைக்கும் போதும் நல்லா பொறன்னு நல்லா வரும். இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி வந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஒன்று பக்குவமாக வறுத்திங்கன்னா இட்லி பொடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இட்லி சூடான இட்லி கூட பொடி தோசை ஊத்தப்பம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து காஷ்மீரி மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கிறேன். இது நிறத்துக்காக மட்டும்தான். அடுத்து வரமிளகாய் ஒரு 4, அடுத்தது 8, 12, 16, திரும்ப ஒரு 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். மொத்தத்துக்கு எனக்கு 18லேருந்து 19 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். வரமிளகாய் ஒரு 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாயெல்லாம் 2ஆக உடச்சி எடுத்துக்கலாம். நம்ம மெஷரிங் கப்பில் அளந்தோன்னா நல்லா அழுத்தி அளந்தோன்னா 1 கப் அளவுக்கு வரும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பேனில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீதி மிளகாய் விதைகளும் மீதி இருக்கிற விதைகளும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம முழு மிளகாய் வறுக்கிறதை விட இந்த மாதிரி 2ஆக உடச்சிட்டு வறுக்கும்போது எல்லா பக்கமும் நல்லா வறுபட்டு வரும். மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக தெரியாது. நல்ல பக்குவமாக கரெக்டாக இருக்கும். நம்ம உப்பு சேர்த்து வறுக்கும்போது மிளகாய் வறுக்கும்போது நெடி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நெடி வராமல் இருக்கும். தும்மல் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தும்மல்லாம் வராது. மிளகாய் நல்லா சூப்பராக வறுபட்டு ரெடி ஆகிடுச்சு. 1லேருந்து 1.5 நிமிஷத்தில் அந்த மிளகாய் நான் வறுத்து எடுத்துட்டேங்க. அப்படியே பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம எள்ளு வறுத்துக்கலாங்க. இந்த இட்லி பொடிக்கு வாசனையே இந்த எள்ளு தாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு மேலே நம்ம எள்ளு வறுக்கும்போது மேலே எலும்பி தெளிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் தெளிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு வறுத்திங்கன்னா எள்ளு வறுக்கும்போது வெளியே வராது. இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுபட்டுச்சு. மேலெல்லாம் தெளித்து வெளியே வராதுங்க. வறுத்த எல்லையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதுங்க. அந்த பேனில் இருக்க சூடு மட்டும் இருந்தாலே போதும்.
ஏற்கனவே நமக்கு பொட்டுக்கடலை நல்லா பொற நல்லா தானே இருக்குது. அதனால் ஒரு அரை நிமிஷம் மட்டும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதையும் பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 பல் பெரிய பூண்டு தாங்க எடுத்துக்கிறேன். இது முழு பூண்டாக போட்டோம்னா நமக்கு நல்லா வறுபடாது. அதனால் ஒரு தடவை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு வேணான்னு நினைக்கிறவங்க பூண்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு போட்டால் இன்னமும் வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேங்க. அடுத்து ஒரு 3லேருந்து 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதில் இருக்கிற எண்ணெயே போதுங்க. அதே எண்ணெயிலேயே கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாம். மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. அப்படியே பிளேட்டில் போட்டுறேன், ஆறிட்டு இருக்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு அப்படியே ஆறிட்டு இருக்கிறோம். லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி அரைச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இட்லி சூடாக ஊற்றி வச்சிடலாம். நம்ம இட்லி மாவு வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையான செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்டான பஞ்சு மாதிரியான இட்லி ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம பொடி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பொடி தோசை ஊத்தப்பம் கூடலாம் பொடி போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல்ல மிளகாவையும் உப்பும் கல்லுப்பும் மட்டும் போட்டு ஒரு 70% நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் போட்டு அரைக்க போகிறோம். அடுத்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, எள்ளு எல்லாமே சேர்த்துக்கிறேங்க. பூண்டு மட்டும் லாஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொறன்னு கருவேப்பிலை வறுபட்டு இருக்கணும். எல்லாம் சேர்த்து நல்லாவே ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப பொறன்னு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த பக்குவத்துக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச பூண்டை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நைஸாக ஒரு தடவை அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு நல்லா கமகமான நல்லா இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முதல் நாள் சாப்பிடும்போது மட்டும் லைட்டாக சின்னதாக காரம் தெரியும். அடுத்த நாள்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நல்லா சூடான சாஃப்டான இட்லி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி இட்லி பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இட்லி சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல சூடான சாஃப்டான இட்லி கூட இந்த மாதிரி பொடி தட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையாகவே சொல்கிறாங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. திரும்ப நம்ம இட்லி கூட இந்த பொடியும் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னா அதை விட டேஸ்ட் இன்னமும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.